ஆண்டவருடைய இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். கர்த்தரங்களோடு பேசும்படியாய் எங்களுடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு நாம் வார்த்தைக்கு கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம். 8வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 37 மட்டும் நாங்கள் வாசிப்போம். ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. சோஸ்திரம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் என்ன செய்திருப்பார்களாம்? போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்று சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. இன்றைய நாளின் பகுதி உண்மையாகவே இந்த ஒரு வசனத்திலே நாங்கள் எங்களுடைய மனதுகளை திருப்பிக் கொள்வோம். இயேசு பிடிபட்டது, இயேசுவை அலைக்கழித்தது, இயேசுவை கொண்டு போய் பல தடவை விசாரிக்கப்பட்டது. இப்போது பிலாத்துவால் விசாரிக்கப்படும் போது என்ன கேள்விகள் கேட்கப்படுகிறது, என்ன பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நாம் வாசித்தோம். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் ஒரே ஒரு பதில் இந்த நாளிலே 36வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு அழகான பதிலை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்த ஒவ்வொருவருக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் விடுவித்து இந்த உலகத்தின் மனுஷர்களால் ஆளப்படுகிற ஒரு ராஜ்யத்துக்கு அல்ல, தன்னுடைய சொந்த ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போகும்படியாய் ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இந்த பிலாத்துவுக்கும் இந்த பிலாத்துவிடம் கொண்டு போன யூதருக்கும் ஒரு காரியம் புரியவில்லை. அது என்ன காரியம்? இவர் ராஜா என்பது விளங்குகிறது இல்லையா? அவர் கேட்ட கேள்விக்கும் பதில் கொடுக்கிறார். ராஜா என்று விளங்குகிறது. ஆனால் எந்த ஒரு உலகத்தை ஆளுவதற்காக நான் வந்தேன் என்றும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் என்ன விளங்கவில்லை? அவர் எந்த உலகத்துக்கு ராஜா, எந்த ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதே போலதான் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் கூட இயேசு எதற்காக வந்தார், அவர் கட்டுகிற ராஜ்யம் எது என்று புரியாமல் விளங்காமல் இன்றைக்கு அநேகர் பேர் இருக்கிறார்கள் இல்லையா? குருத்தோலை ஞாயிறு என்றும் பார்க்கிறோம். அவர்கள் ஓசானா ஓசானா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்த அதே ஜனங்களே என்ன செய்தார்கள்?
அவரை காட்டி கொடுத்து கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் கத்தி அப்படி ஆர்ப்பரிக்கும் போது அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? பிலாத்துவை போல எங்களுக்கு ஒரு அரசன் வந்து விட்டார், இந்த உலக ரீதியாக எங்களை ஆளுவதற்கு ஒரு வல்லமையானவர் வந்துவிட்டார் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் இருந்தார்கள், இல்லையா? அருமையானவர்களே, இன்றைக்கு ஜெபிக்கும் போதும் நாம் ஜெபித்தோம். உலகத்திலே யுத்தங்கள் பெருகி கொண்டு போகிறது. குழப்பங்களுக்கும் கவலைகளுக்கும் மனச்சோர்வுகளுக்கும் உண்மையாக நிறைய காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலக யுத்தம் என்று பார்க்கிறோம், இல்லையா? உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள், விசேஷமாக ஆண்டவர் பிறந்த தேசங்களிலே இன்றைக்கு பெருகி கொண்டு போகிற யுத்தம், நாளைக்கு அடுத்த கிழமை என்ன நடக்கும் என்ற ஒரு பெரிய ஒரு டென்ஷனில் இந்த உலகம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம், இல்லையா? ஆனால் இதனாலே கூட இப்போ இயேசு பிறந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேலுக்கு நாங்கள் எங்களுடைய ஜெபம் பண்ண வேண்டும், வேதம் சொல்லுகிறது, இல்லையா? அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், நீதியுள்ள தேவன் நீதியை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் எதை பார்த்தாலும் எதிர்மறையாகவே எல்லாம் நடந்து கொண்டு போகிறது, இல்லையா? ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் பல குழப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும், நாம் வாழ்கிற உலகத்தில் நடக்கிற இந்த காரியத்தாலும் நம்முடைய மனங்கள் சோர்வடைஞ்சு விளக்க குறைவுகளாலே எங்களுக்கு நம்பிக்கை குறைந்து போகவும் சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. இன்றைய நாளிலே பயனற்ற அரசியலும் தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பிலே நாம் செய்தியை கேட்கிறோம். எது பயனில்லாத ஒரு அரசியல், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அதுதான் நிலை நிற்கிறது. ஆமென். ஒரு நாளும் அசையாத, ஒரு யுத்தமும் இல்லாத, ஒரு போரும் இல்லாத, ஒரு அணு ஆயுதங்களும் இல்லாத, இல்லையா, ஒரு தேசத்தை, ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதற்காகத்தான் இயேசு பிரான் இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் அவருடைய நோக்கம். ஆமென், இல்லையா? அப்ப கிறிஸ்துவின் ராஜ்யம் இவ் உலகத்துக்கு உரியது அல்ல என்னும் உண்மை இந்த நாட்களிலே அரசியலிலிருந்து எம்மை அது விலக்கி வைக்க வேண்டும். அதாவது உலக அரசியலாலும் அரசியலால் நடக்கும் இவ்வளவு யுத்தங்கள், வேதனையான காரியத்தினாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? இவைகளிலே எங்களுடைய மனதை போட்டு சோர்ந்து போகக்கூடாது. இவைகளாலே நாம் கலக்கம் அடையக்கூடாது. ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று 1 யோவான் 5:19 நாங்கள் வாசிக்கிறோம். என்னத்துக்குள்ளே இருக்கிறது? இந்த 2 வசனங்களையும் வாசிங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 19, 20 2 வசனங்களையும் வாசிப்போம். உலகம் முழுக்க எதுக்குள்ளே இருக்கிறதாம்? பொல்லாங்கனுக்குள்ளேயே கிடக்கிறது என்று வாசிக்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம், ஆமென். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அப்ப தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் எங்களை அழைத்தார், விசுவாசித்தோம், இப்போ தேவனுக்குள்ளே நாம் பிறந்திருக்கிறோம். ஆமென். அப்ப நாம் யாரால் உண்டானவர்கள்? தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆனா உலகம் எதற்குள்ளே இருக்கிறது? எது உலகம்? தேவனை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது உலகம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்காதது உலகம். அந்த உலகமும் ஜனங்களும் எதற்குள்ளே இருக்கிறார்களாம்? பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது. அப்ப அப்படியானவர்களை நடத்துகிறது யாரு? பொல்லாங்கன் நடத்துகிறான். பொல்லாங்கன் நடத்துகிற உலகத்துக்குள்ளே தான் அரசியலும் நடக்கிறது. பொல்லாங்கன் நடத்துகிற உலகத்திலே தான் யுத்தங்களும் நடக்கிறது. கேவலங்கள் எல்லாம் நடக்கிறது. யாருடைய ஆட்சிக்குள்ளே? பொல்லாங்கனுடைய ஆட்சிக்குள்ளே என்று பார்க்கிறோம். ஆனா 20வது வசனத்திலே சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு என்ன செய்திருக்கிறாராம்?
புத்தியை தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? நல்ல புத்தியை தந்திருக்கிறார். அப்ப ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும், வாசிக்க வேண்டும். ஆமென். அவரை பின்பற்ற வேண்டும். அந்த அறிவு எங்களுக்கு என்ன முக்கியம்? தேவனுடைய குமாரன் வந்து எங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? புத்தியை தந்திருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். நாம் யாருக்குள்ள இருக்கிறோம்? இயேசுவுக்குள்ள இருக்கிறோம். யாருக்குள்ள இருக்கவில்லை? பிசாசுக்குள்ள இருக்கவில்லை. இல்லையா? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். அருமையானவர்களே, சமுதாயத்தின் பிரச்சனைகள் அரசியலால் தீர்க்க முடியாது என்பது இந்த உலகத்தில் நாம் காண்கிற ஒரு காரியம். எத்தனையோ சமுதாய பிரச்சனைகள், தேசத்திலே பிரச்சனைகள் நடக்கிறது. அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், எத்தனையோ தீர்வுகளை காண்கிறார்கள், ஆனால் தீர்வு செய்ய முடியவில்லை. அரசியல் தீர்வுகள் அழுகிய புண்களுக்கு எண்ணெயை அது தொடுவது போல இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நோயின் காரணத்துக்கு அது ஒரு மருந்தாக தீர்வாக அது இருப்பது இல்லை. ஆமென். அப்ப நோயிற்ற சமுதாயத்துக்கு காரணம் என்ன? பாவம் ஒன்றுதான். நோயுற்ற சமுதாயத்திற்கு காரணம் பாவம். அப்ப இது அறிந்த நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்திற்கு விடை காணாமல் வேறொரு முறையிலே நாம் அந்த நோயை ஒரு நாளும் அகற்ற முடியாது. மனுஷர்களுடைய எல்லாவித வீழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் கவலைக்கும் இந்த உலகத்திலே பொல்லாங்கன் தான் காரணமாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் விசுவாசிகள் எப்பொழுதும் எந்த ரீதியிலே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்? உலக அரசியல் ரீதியிலேயா அல்லது கடவுளுடைய தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படையிலேயா என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஒரு விசுவாசி பாருங்க, உதாரணத்துக்கு அரசியலில் ஈடுபடும் போது அவர் எந்த வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்? அரசியலுக்கா அல்லது நற்செய்தி பணிக்கா? எதற்காய் நாம் நம்முடைய சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும்? எதை நாம் செய்ய வேண்டும்? எது நிலையான ராஜ்யம் என்பதை இந்த உலகம் புரியாதது. ஆனால் தேவன் அந்த அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பதிலுரைக்கிறார். என்ன சொல்லுகிறாரு? இப்ப நீங்க சில வேளை அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் ரட்சிப்புக்குத்தான் நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ரட்சிக்கப்பட நாம் பாடுபட வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களை எப்படியாவது பிசாசின் ஆட்சிக்குள்ள இருந்து இயேசுவின் ஆட்சிக்குள்ள கொண்டு வர வேண்டும். அதற்குட்ட அறிவுகளை நாம் அவர்களுக்கு பெற்றுக்கொண்ட அறிவை நாம் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். ஆனால் அரசியல் எங்களுக்கு உரியது அல்ல. அரசியல் எங்களுக்கு உரியதல்ல. ஆனால் ஒரு தேச குடிமக்களாக நாம் இருக்கின்றபடியால் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு இருக்கிற கடமைகளை செய்ய வேண்டிய எங்களுக்கு அந்த காரியம் இருக்கிறது. அதை நாம் ஈடுபட வேண்டும். ஆனால் என்ன செய்யக்கூடாது? நாம் எங்களுடைய கடமைகளை குடிமக்கள் என்ற ரீதியிலே செய்ய வேண்டும். அதை செய்தாலும் எங்களுடைய முழு வேலைகளும் பலமும் எங்களுடைய சிந்தைகளும் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கித்தான் இருக்க வேண்டும். இல்லையா? என்னதான் எவ்வளவு இந்த உலகத்திலே யுத்தங்கள் நடந்தாலும், இப்ப வருகிற கிழமை அடுத்த கிழமை அது பெருகி கொண்டு போனாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே நாம் இப்போ தேவனால் கட்டப்பட்டிருக்கின்றோம். ஆமென். அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு இப்போ நாட்கள் நெருங்கி கொண்டு நிற்கின்றது. அப்ப அந்த நாட்களை நோக்கி நாம் இப்போ நகர்ந்து கொண்டு இருக்கிறோம், இல்லையா? ஆகவே உலகிலே நடக்கிற அரசியல்களும் அந்த அரசியலினால் ஏற்படும் யுத்தங்களினாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு விடைதான் இருக்கிறது. என்ன இருக்கிறது? கிறிஸ்துதான் விடை. இயேசுதான் பதில். இயேசுதான் விடையாக இருக்கிறார், இல்லையா? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறது. 2 கொரிந்தியர் 10:4 நாங்கள் வாசிக்கிறோம், இல்லையா?
அப்ப இதை அறிந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை அறிந்தவர்கள் நாம் தேசங்கள் மற்றும் உலகளாவிய வரலாற்றை நம்முடைய வாக்கு போடுற சீட்டடிக்கு கொண்டு போகாமல் அந்த கடமையை முடித்த பிற்பாடு நாம் எதற்காக வேலை செய்ய வேண்டும், எதிலே நம்முடைய மனம் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும்? அசையாத வரப்போகிற ஆண்டவர் கட்டுகிற ராஜ்யத்திலே. அதைத்தான் இன்றைக்கு இயேசு பிலாத்துவுக்கு பதிலாக சொன்னதை நாங்கள் வாசித்தோம். விளங்குறதா? அது பிலாத்துவுக்கும் இயேசுவின் மரணத்துக்கு பின்பாகத்தான் அவனுக்கும் புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இயற்கையாகவே அருமையானவர்களே, அரசியல் உங்களுக்கு தெரியும், ஊழல் மிகுந்தது என்று அரசியல்வாதிகளே கூறுகிறார்கள். ஊழல் இல்லாத அரசியல் கிடைக்கவே கிடையாது. மேலத்தையத்திலும் தெரியாத வண்ணம் என்ன இருக்கிறது, மறைவிலே ஊழல்கள் அரசியலுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு நடக்க வேண்டிய முறையை மறந்துவிட்டு கிறிஸ்தவ சபை என்ன செய்கிறது? தேவையற்ற காரியத்திலே ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ சபை உலகத்தோடு போட்டியிடுவதற்கு தகுதியற்றது என்பது ஒரு நாள் வெளிப்பட போகிற காரியம். இப்ப ட்ரம்ப் போன்றவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களின் எல்லா வாக்குகளையும் எடுப்பதற்காக கிறிஸ்துவை பாவித்து அவர்கள் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அப்படியானவர்களுக்கும் நிறைய ஊழல்கள் என்ன செய்யும்? இருக்கத்தான் செய்கிறது. நான் நியூஸிலே பார்க்கிறோம், அவரே எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறார் இல்லையா? அப்ப இப்படியான நோக்கத்தோடு வந்து அரசியல் நடத்துகிறவர்கள், அரசியல்வாதி ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் நாங்கள் பார்க்கிறோம், எந்த அரசியல்வாதியும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, தேவனுடைய ஆட்சியை நடத்த முடியாது. அது யார் செய்ய முடியும்? இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். அதை இந்த சரித்திரத்திலே ஆட்சிகளிலே நாங்கள் பார்க்கும்போது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆகவே பல நாடுகளிலே இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயருக்காக மக்களை நாம் பிரித்தெடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது இல்லையா? இந்த ஊழல் மிகுந்த உலகத்திலே மக்களை ரட்சிக்கவே ஆண்டவர் நோக்கம் கொண்டிருக்கிறார். மக்களை பாவத்தில் இருந்து ரட்சித்து தன்னுடைய ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஆட்சிக்குள்ளே அவர்களுக்கு நித்திய வாழ்வையும் நித்திய நிம்மதியையும் சமாதானத்தையும் வாழ்வையும் கொடுக்கத்தான் இயேசு பூமிக்கு வந்தேன், இதுதான் என்னுடைய ஆட்சி. இதுதான் பிலாத்துவுக்கு ஆண்டவர் கொடுத்த பதிலாக இருக்கிறது. அப்ப அந்த ஆட்சிக்கு வேலை செய்வதற்கு ஆண்டவர் யாரை இப்போ உலகத்தில் தெரிந்தெடுக்கிறாரு? பூமியில, அதாவது ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகளுக்குள்ள தேவன் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரு? சபையைத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அப்ப சபை என்ன செய்ய வேண்டும்? சபை என்ன செய்ய வேண்டும்? முதலாவது இந்த உலகத்தில் நடக்கிறவர்களை நோக்கி நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. என்னடா யுத்தமாக இருக்கிறதே, என்னவா கிறிஸ்தவர்கள் யூதர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் சாகிறார்களே, அல்லது என்னவா ஜனங்கள் அப்பாவி மக்கள் சாகிறார்களே, நமக்கு கவலை இருக்கும் நிச்சயமாக. ஏனென்றா நாம் ஒரு பெரிய யுத்தத்திலே அகப்பட்டவர்கள் இல்லையா? அதனுடைய வேதனை அது கூடாக சென்றவர்களுக்குத்தான் அதை பற்றி உண்மையாக தெரியும். யுத்தம் என்றா என்ன, அது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் என்று. ஆகவே நம்முடைய விசுவாசம் எல்லாரும் கூடியிருக்கிற இந்த தேவனுடைய திருச்சபையிலே கர்த்தர் இந்த சபையை கொண்டுதான் பூமி முழுக்க தன் ராஜ்யத்தை கட்டுகிறார் இல்லையா? ஆகவே தேவனை விசுவாசிக்கும்படி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். யோவான் 6:28-29 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் நடப்பிக்க வேண்டும். ஆமென். தேவனை விசுவாசிக்கும்படி மனிதர்களை வழிநடத்துவதே நம்முடைய பணியாக இருக்கிறது. சரி, உலகம் அறியாதவர்கள், சத்தியத்தின் அறிவு இல்லாதவர்கள், ஏனப்பா இப்படி நடக்கும் என்று உங்களை கேட்கும் போது நீங்க என்ன பதிலை நாம் வைத்திருக்கிறோம்? என்ன பதிலை நாம் வைத்திருக்கிறோம்? அதற்காக ஜெபிக்கிறோம். இதைத்தான் நான் சொல்லுவீங்க, அப்பாவி மக்கள் என்ன செய்கிறது, இதைத்தான் நான் சொல்லுவோம். இதெல்லாம் மனிதர்களுடைய ஆட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சி.
தேவனை மறந்தவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய ஆட்சி. விளங்குறதா? நம்முடைய பதில் என்ன? நாம் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் ஜெருசலேமை தலைநகரமாக கொண்டு என்ன செய்வார்? பூமியை ஆளுகை செய்வார். அந்த ஆளுகையிலே நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. இப்போ நாம் ஆண்டவருடைய ஆட்சிக்குள்ளும் ரெண்டு விதமான ஆட்சிகள் இந்த பூமியிலே இருக்கிறது. பிசாசின் ஆட்சியும் இருக்கிறது, இயேசுவின் ஆட்சியும் இருக்கிறது. ஆமென். தேவன் தன்னை விசுவாசிக்கும்படி தன்னை தாழ்த்தி மாமிசமாய் இந்த பூமிக்கு வந்தார். அதுவும் மனிதனாய் இந்த பூமிக்கு மனுஷகுமாரன் வந்தார். ஏன்? நாம் அவரை அடையாளம் கண்டு ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் வந்தார். அல்லேலூயா. எங்கள் மாமிசத்திலே வந்தார். எங்கள் துக்கங்களை எல்லாம் அவர் தன்மேல் போடும்படி அதை செய்து எங்களை மீட்டார். எதற்கு? பூமியிலே நிரந்தரமாய் எங்களை வைத்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தருவதற்காக அல்ல. அதற்காக செய்யவில்லை ஆண்டவர். அது அவரை பின்பற்றும் போது எங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் இயேசு பிரான் கொடுக்கிறார் என்பது உண்மை. ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்கிறோம். யாரு? ஆண்டவருடைய ஆட்சிக்குள்ளே இருக்கிறவர்கள். புரிகிறதா? பெரிய ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம், பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறோம், பெரிய ஒரு வழிநடத்தலுக்குள்ளே இருக்கிறோம். பிசாசிடமிருந்து தப்பி இருக்கிறோம். பிசாசு எங்களை தொட முடியாத அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் முடிவு எப்படியாக இருக்கும்? இயேசு இங்கே சொன்ன ஆட்சியாக அது இருக்கிறதை பார்க்கிறோம். புரிகிறதா? அப்போ இங்கே அது இருக்கிறது, இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் அது இருக்கிறது. என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல என்று இயேசு விளக்குகிறார். அப்ப என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல, இதற்காகவே நான் வந்தேன் என்பது அல்ல. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திலிருந்து வந்திருந்தால் என்னை யூதர்களிடம் ஒப்படைக்காமல் இருக்க என்னை பின்பற்றுபவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? எனக்காக போராடி இருப்பார்கள். இல்லையா? அப்ப என் ராஜ்யம் இங்கு இருந்து வரவில்லை. அது எங்கிருந்து வந்தது? பரலோகத்தில் இருந்து வந்த ஒரு ராஜ்யம். ஆமென். இயேசு ஒரு ராஜா, ஆனால் அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. ஆனால் இந்த உலகத்திலே சபையிலே அவருடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்திலே சபையிலே அவருடைய ராஜ்யம் இருக்கிறது, அவருடைய ஆளுகை இருக்கிறது. எந்த விசுவாசி மீண்டும் பிறக்கின்றானோ அவன் அந்த ஆளுகைக்குள்ளே போகிறான். இயேசு எங்களை ஆளுகை செய்கிறார். இல்லையா? ஒரு விசுவாசி எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த அளவுக்கு அவன் என்ன செய்கிறான்? தன்னையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாத்து அந்த நித்திய இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே அவன் உட்புகின்றான் என்பதை நாம் மறக்க முடியாது. இல்லையா? இறுதி வெற்றி இன்னும் பெறப்படவில்லை. இன்று இயேசு ஒரு கொடி நாட்டி இருக்கிறார் உலகத்திலே. அது சபையாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமென். அவர் என்ன செய்திருக்கிறார்? கொலோசியர் 1:12 ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம். ஆமென். இப்ப இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம், இப்போ எங்க இருக்கிறோம்? இப்போ எங்க வந்து விட்டோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் உட்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். ஆமென். இல்லையா? இப்ப இயேசுவின் ஆட்சிக்குள்ள நாம் இருக்கிறோம், பிசாசின் ஆட்சியில் இருந்தல்ல. யார் யார் அவரை அங்கீகரிக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மீண்டும் பிறக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யமான சபையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது.
தேவனுடைய ஆளுகை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு செயற்களம் பரலோகம், பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்ப பரலோகம் என்னும் சொல் நாங்கள் பார்க்கிறோம், தேவனை அது சுட்டி காட்டுகிறது. என்ன சொல்லுகிறார்? உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்வார். தானியேல் 4:25 வாசிக்கின்றோம். அப்ப ஆண்டவர் ஆளுகை செய்கிறாரா? ஆண்டவர் ஆளுகை செய்கிறாரு. இயேசு சொல்லுகிறாரு லூக்கா 17:21 தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறாரு. எங்கே இருக்கிறது? உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய ஆளுகை இங்கே பூமியிலே இருக்கிறது, உங்களுக்குள்ளே. அந்த என்னவாக இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அவருடைய ஆளுகை இருக்கிறது. தேவன் உங்களை ஆளுகை செய்கிறார். ஆமென். அதற்குத்தான் என்ன பேர்? பரம ராஜ்யம், ஒரு பரம அதிகாரம் கொண்ட ராஜ்யம், பரலோகம் ஆளுகை செய்கிற ராஜ்யம் என்று பெயர். எங்கெல்லாம் மக்கள் தங்களை தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அங்கு எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது. நாம் சபையில் இருக்கிறோம், ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறார், அதுக்கு கீழ்ப்படுகிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் இல்லையா? அப்ப பரலோக ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று என்பது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆமென். அப்ப சங்கீதம் 96:10 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். சங்கீதம் 96:10 நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? ஆகவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நாங்கள் பார்க்கிறோம் அற்புதங்கள் செய்த போது அவரே பழைய ஏற்பாட்டில் ஒரு வாக்களிக்கப்பட்ட விதமாக தாவீதினுடைய ராஜ்யத்தை மறுபடியும் இஸ்ரவேலில் ஸ்தாபிப்பார் ஒரு எண்ணத்தை மக்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படி எதுவுமே செய்யவில்லை. எதை ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்? பூமியில் உள்ள ஆளுகையை அல்ல. எந்த ஆளுகையை? பரலோக ஆளுகையை. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும் என்று பரிசேயர்கள் கேட்ட பொழுது இயேசு என்ன சொல்லுகிறாரு? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுமாய் இராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. லூக்கா 17:20-21 பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நாம் பாருங்க, நான் அடிக்கடி யோசிக்கிற காரியம், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில் இருக்கின்றபடியால் தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது, நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறார். நாம் பாக்கியவான்கள், கடவுளுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம். புரிகிறதா? நீங்க ஒரு நாளும் இதை மறந்து போகக்கூடாது. தேவன் எங்களை ஆளுகை செய்கிறார். அப்ப தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறவர்கள் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். விளங்குறதா? அப்போ நாம் பயப்படக்கூடாது. நேற்று என்னத்தை பார்த்தோம்? கவலையை பற்றி பார்த்தோம். அது எப்படி உருவாகிறது, எதனால் உருவாகிறது, என்ன மருந்து, எதை பின்பற்ற வேண்டும் என்று பார்த்தோம் இல்லையா? தேவனுடைய ஆளுகையிலே நம்பிக்கை நமக்கு வேண்டும். எதற்கும் பயப்படக்கூடாது. அவர் எங்களை ஆளுகை செய்கிறபடியால், எங்கள் வாழ்வை ஆளுகை செய்கிறபடியால் எங்களையும் எங்கள் சந்ததியையும் அவர் தொடர்ந்து சந்ததியாய் ஆளுகை செய்வார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிலே பார்க்கிறோம். இப்படி அநேக உதாரணங்களை பார்க்கிறோம். விளங்குறதா? ஆகவே கடவுளுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கும் போது நாம் குழப்பமடையக்கூடாது, குழம்பி போகக்கூடாது. உலகிலே நடக்கிற காரியங்களை பார்த்து, குடும்பத்திலே நடக்கிற காரியங்களை பார்த்து, விளங்குறதா? உறவுகளுக்குள்ளே நடக்கிற காரியங்களை பார்த்து குழம்பி போகக்கூடாது. இந்த பொல்லாத உலகத்தில் எப்படி தேவன் எங்களை பாதுகாத்து சபையிலே வைத்து ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் சமுதாயத்திலிருந்தும் உறவுகளிலிருந்தும் எல்லா தீமையான காரியங்களிலிருந்தும் தேவனுடைய ஆளுகையின் மூலம் ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்?
விடுதலையை கொடுத்து கொண்டே இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அப்ப அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ஆளுகையிலே நான் வாழ்கிறேன் என்று சொன்னால், அவர் என்னை நடத்துகிறார் என்று சொன்னால், நான் அவருடைய வசனப்படி வாழுகிறது தான் அதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. இல்லையா? அப்ப உங்கள் மத்தியிலே இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவன் ஆளுகைக்குள்ளே இருக்கிறேன், எதற்கும் பயப்படுவதில்லை, என் விண்ணப்பங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், என் பயங்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை, என் ஏக்கங்கள் என் அலைச்சல்கள் சகலவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய ஆளுகையிலே எதுவும் குறைவின்றி தேவன் என்ன செய்வார்? வழி நடத்துவார். இல்லையா? பாருங்க, உங்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் யார் மத்தியிலே அது இல்லை? அவரை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்கள் இல்லை. இல்லையா? அப்ப தேவனுடைய இயேசுவே தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை பூமிக்கு கொண்டு வந்தது யாரு? இயேசுவாக இருக்கிறார். அந்த ஆளுகை எங்கே இருக்கிறது? உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அப்ப யாருடைய ஆளுகையிலே தப்பி இருக்கிறோம்? பொல்லாங்கனுடைய ஆளுகையினால் தப்பி இருக்கிறோம். ஏன்? பொல்லாங்கன் என்ன செய்கிறான்? அவன் அடிப்பதும் உடைப்பதும் நாசமாக்குகிறதும் பிரிப்பதும் கவிழ்க்கிறதும் தான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடி எங்கும் செல்ல வேண்டியதாய் இராமல் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒரு அற்புதமான காரியம் கடவுள் எங்களுக்கு செய்கிறது. அவருடைய நாமத்திலே கூடும்போது அவருடைய பிரசன்னம் அவருடைய ராஜ்யமாக இருக்கிறது. அவருடைய நாமத்திலே கூடும்போது அவருடைய பிரசன்னம் என்னவாக இருக்கிறது? ஆளுகையோடு எம்மத்தியிலே உருவாகிறது. நீங்கள் வீட்டிலே முழங்கால் படியிட்டு செபிக்கும் போது அவருடைய பிரசன்னம் ஆளுகையாய் உங்கள் மத்தியிலே வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் போது பார்க்கிறோம், கடவுளுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. இல்லையா? அப்ப தேவனுடைய பிரசன்னம் மலைகளை உடைக்கும் மெழுகு திரிய போல எல்லாம் உருகி போகும் என்ற அந்த வாக்கின்படி அது வல்லமையுள்ள கடவுளுடைய பிரசன்னம் எல்லா பிரச்சனைகளையும் பிசாசின் நாசமோசங்களையும் விலக்கி நம்மை ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. நம்மை ஆளுகை செய்கிறது. ஆனால் முடிவு என்னவாக இருக்கிறது? இந்த உலகத்தை போல அழிந்து போகிறவர்கள் அல்ல, மரித்தாலும் தேவனுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இல்லையா? ஆகவே நாம் எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. தேவனுடைய பிரசன்னம் வரும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே மலைகள் மெழுகு போல உருகும். தேவனுடைய பிரசன்னத்துக்கு அதை நாட வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும். விளங்குறதா? யாரையும் நம்ப தேவையில்லை. அவருடைய பிரசன்னத்தை நாடி கதவை பூட்டி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி உருகி போகும். அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். அந்த பிரசன்னத்திலே கடவுளுடைய ஆளுகை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடி நீங்கள் அலையவே கூடாது. தெய்வங்களை தேடி அறியாதவர்கள் அலைந்து திரிகிறது போல அலையவே கூடாது. விளங்குறதா? தேடி தெரிய வேணுமா தெய்வத்தை? நாம் பழைய வாழ்க்கையில என்ன செய்தோம்? பிசாசின் பிடியில் இருந்தவர்களை, பிசாசின் ஆளுகையில இருந்தவர்களை, பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தவர்களை இயேசு விடுவிக்கிறார். பிசாசின் பிடியிலிருந்து ஒருவனை விடுவித்த போது தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று லூக்கா 11:20 வாசிக்கிறோம். தேவன் என்ன செய்தார்? பிசாசுகளை விடுவித்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அப்ப பிசாசின் ராஜ்யம் வெளியில போகிறது. இப்ப நீங்க பிசாசின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்த பிற்பாடு தேவன் எதில இருந்து விடுவித்தீர்களோ, விடப்பட்டீர்களோ அதற்குள்ள திரும்பி போகிறோம். விளங்குறதா? அப்ப ஆண்டவர் இன்னும் ஒருக்கா உங்களுக்கு வரணுமா? திரும்ப விடுவிக்கிறதுக்கு ஒருக்கா விடுவித்தால் விடுவித்ததாகத்தான் இருக்க வேண்டும். சரியா? இயேசு விடுவித்தால் அது விடுவித்ததாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு.
நாம் திரும்பவும் அதற்குள்ளே போவோமாக இருந்தால் நாம் சரியான முறையில் ரட்சிக்கப்படவில்லை. அது எங்களுக்கு வாழ்க்கையிலே ஆபத்துக்களை கொண்டு வரும். விளங்குறதா? பேர்ந்து வந்து நின்று எனக்கு அது நடக்குது, இது நடக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், குடும்பத்தில் சண்டை பிரச்சனை, இதுகள் எல்லாவற்றையும் கொண்டு வராதேங்கோ. இதுகளால தான் இவைகள் திரும்பி வருகிறது. புரிகிறதா? இதனால தான் சபையில் ஜபிக்கப்படுகிற ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்வும் நடவடிக்கையும் இருக்க வேண்டும். நீங்க ஆண்டவர் தன்னுடைய ஆட்சிக்குள்ளே அழைத்திருந்தால் அவருடைய ஆட்சிக்குள்ளேயே நீங்க என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். புரிகிறதா? அப்ப ஆண்டவர் விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துவிட்ட நாம் வாழும் இந்த உலகம் பிசாசின் ஆளுகைக்குள்ளே உட்பட்டிருப்பதால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம். அதற்குள்ளே வாழ பழகுங்கள். நீங்கள் இப்போ இயேசுவுடையவர்கள், அவரை தரித்திருக்கிறீர்கள், மீண்டும் பிறந்திருக்கிறோம். சரீரமாகிய சபையிலே அவர் தலையாக இருக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபையிலே நீங்க ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிசாசின் அங்கமாக நீங்கள் மாறக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று 1 யோவான் 3:8 நாங்கள் வாசிக்கிறோமா இல்லையா? வாசிக்கிறோம். இப்ப அவர் உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் அந்த உதவியை பெற்றுக்கொண்டு திரும்பவும் அதற்குள்ளே போவிகளாக இருந்தால் இயேசு எப்படி நமக்கு உதவி செய்வது? தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியதாய் இருப்பதனால் ஒருவன் அதற்குள் செல்லும் போது அவன் ஆவிக்குரிய பிரகாரமாய் வாழ வேண்டும், இருக்க வேண்டும். இதை நீங்க என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. ஆமென். இப்போ எங்க இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். புரிகிறதா? கடவுளுடைய இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் கடவுளுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறது. அந்த ராஜ்யம் எங்கே, ஆளுகை எங்கே நடைபெறுகிறது? சபையிலே நடைபெறுகிறது. நான் வாசிக்கிறேன் கேளுங்க. எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். மகிமை உள்ள சபை யாரு? நீங்க தான். உங்களை அப்படி நிறுத்துவதற்கு அவர் தன் ஜீவனை பலியாய் கொடுத்தார். நாம் அதை உணர்கிறோம் இல்லை. திரும்ப திரும்ப பிசாசுக்குள்ள போகிற பழக்க வழக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. எபேசியர் 5:9 தேவன் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, தேவன் சபையை என்ன செய்கிறார்? போஷித்து காப்பாற்றுகிறார். எங்களை போஷிக்கிற தகப்பன், எங்களை காப்பாற்றுகிற தகப்பன் யாரு? இயேசு. நீங்க முந்தி தேடி போன தெய்வங்களா உங்களை போஷிக்குது, காப்பாற்றுது? கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். உங்கள் வாழ்க்கையில் அவர்தான் தலைவர். எத்தனை பேருடைய குடும்பத்தில் இயேசு என் தலைவர் என்று சொல்ல முடியும்? எத்தனை பேருடைய குடும்பத்தில் இயேசு தலைவராக இருக்கிறார் என்பதை காண முடியும்? தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு இந்த நாம போய் என்ன செய்யக்கூடாது? தலைவரை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இயேசு தலைவர் இல்லாட்டி வேறு யார் தலைவர்? பிசாசு தான் நமக்கு தலைவர். சபையாகிய சரீரத்திற்கு தலைவர் உங்களை நடத்துகிற ஆண்டவர். ஆமென். அதான் சொல்ற ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? ஆளுகை எங்க இருக்கிறது? சபையில் இருக்கிறது. இது ஆவிக்குரிய ராஜ்யமா இருந்தாலும் இது ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக அது இருக்கிறது. உலகத்தில் என்ன நடந்துட்டு போகட்டும், நாளைக்கு அடுத்த கிழமை யுத்தம் பெருகி கொண்டு போகலாம். அநேகர் உலக யுத்தத்துக்கு ஆரம்பம் என்று சொல்லலாம். விளங்குறதா? ஆனால் இயேசுவின் ராஜ்யத்தை யாராலும் முறியடிக்க முடியாது. புரிகிறதா?
தேவனுடைய ஆளுகை அப்படியா இருக்கிறது. ஆமென். அது சபையிலே இருக்கிறது. தயவு செய்து தன் ஜீவனை கொடுத்து உங்களை அழைத்து உங்களை மீட்டு உங்களை போஷித்து உங்களை பாதுகாக்கிற தகப்பனுக்கு துரோகம் செய்யாதீர்கள். எது துரோகம்? முந்தி வந்த இடங்களுக்கு திரும்பி போறது. புரிகிறதா? அது துரோகம். எது துரோகம்? அவருடைய வசனப்படி வாழாமல் தலைவனை நாம் அப்படியே வெளியிலே வேற பழைய தலைவனிட்ட போறது துரோகம். அவருடைய பிரசன்னத்தை மதிக்காதது துரோகம். அவருடைய வசனப்படி வாழாட்டில் அது துரோகம். கடவுள் தன்னை தாழ்த்தி மனுஷனாய் வந்து எங்கள் பாவங்களை சுமந்து தன்மேலே போட்டு இந்த பொல்லாத உலகத்தில் ஒரு சபையை உருவாக்கி, விளங்குறதா, அதை போஷித்து அருமையாக பாதுகாக்கிற கடவுளுக்கு துரோகம் செய்யலாமா? சிந்தித்து பாருங்க. புரிகிறதா? இன்றைக்கு மனிதனுடைய கண்களுக்கு தென்படாத விதத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாய் சபைக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வெளிப்படையாய் அது வரப்போகிறது. அதுதான் இயேசுவின் ஆட்சியிலே ஆண்டவர் எருசலேமை தலைநகராக கொண்டு ஆளப்போகிற ஒரு ஆட்சி என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, உலகில் நடப்பவர்களை குறித்து குழப்பம் வேண்டாம். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அரசியலிலே மண்டையை போட்டு அடித்து ஊழல் உள்ள அரசியலுக்குள்ளே நாம் தலையும் கொண்டே மாட்ட வேண்டிய அவசியம் நமக்கு வேண்டாம். அரசியல் விசுவாசத்திற்கு அது சேதம் உண்டாக்கலாம். அது தேவனுடைய சித்தம் அல்ல. இயேசுவின் ராஜ்யத்தை நாம் சிந்திப்போம். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். இப்போ இயேசுவின் ராஜ்யமான அவருடைய ஆளுகைக்குள்ளே சபையிலே இருக்கிறவர்கள் தேவன் எங்களை நடத்துகிறார் என்று சொன்னால், அவர் எப்படி வேதத்தில் எங்களுக்கு போதிக்கிறாரோ எழுதி வைத்திருக்கிறாரோ அதன்படி நாம் முற்றுமுழுதாய் கீழ்ப்படிந்து வாழுவோம். அல்லேலூயா. அப்போ தேவன் எங்களை அன்பாக பாதுகாப்போடு ஆளுகை செய்வார். ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுத்து சந்ததி சந்ததியாய் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தெரியாத ஆபத்துக்கள், பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத ஆவிகள், பொல்லாங்கனுடைய எல்லா நாசமோசத்துக்களிலும் எங்களை பாதுகாத்து தேவன் எங்களை இந்த பூமியிலே எல்லா தேவைகளையும் சந்தித்து வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, வருகிற ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளப்படுவோம். அல்லேலூயா.